லோக்கல் மீடியாலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் நடந்த காரசார விவாதத்தில் ட்ரம்ப் டென்ஷன் ஆகி வேர்ல்டு வார் 3ன்னு ஒன்று நடந்தால் அதுக்கு காரணம் நீயாக தான் இருப்பேன்னு சொன்னதுனால இந்த ஒரு விஷயம் தான் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மிஸ்டர் ஈரா வாய்ஸோரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக போர் நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உக்ரைனை கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா பெரிய கண்ட்ரி. அப்படி இருந்தும் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பயங்கர டஃப் கொடுத்துட்ருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து உக்ரைனுக்கு இந்த போரில் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை விட ஒரு படி மேலே அமெரிக்கா உக்ரைனுக்கு தன்னோட மிலிட்ரி ஃபோர்ஸை அனுப்புனது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 183 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னென்னா அதிபர் ட்ரம்ப் இப்போ ரஷ்ய அதிபர் புதின் கூட க்ளோஸ் ஆனதுனால உங்கள் 2 பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த சண்டையை நான் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி உக்ரைன் அதிபரை அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துகிட்டு இருக்கிற போரை என்னால் நிறுத்த முடியும், உங்கள் 2 பேருக்கு நடுவில் சில அக்ரிமெண்ட் போட்டு உங்கள் 2 நாடுகளுக்கு நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனால் அதுக்கு கைமாறா உங்கள் நாட்டில் இருக்கிற சில கனிம வளங்களை அமெரிக்கா எடுத்துக்கிறதுக்கு சம்மதம் சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா மக்களுடைய வரி பணமும் மிலிட்ரியும் தான் உங்கள் நாடு இவ்வளோ நாளாக தப்பிச்சிட்டு இருந்ததுக்கான காரணம். அப்படி இல்லைனா ரஷ்யா 2 வாரத்தில் உங்கள் நாட்டை கைப்பற்றிருப்பாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறத கேட்ட உக்ரைன் அதிபர் புடின் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். ஆல்ரெடி நாங்கள் போட்டு வச்சிருந்த அக்ரிமெண்ட்டை மீறி 20,000 உக்ரைன் குழந்தைகளை ரஷ்ய நாட்டுக்கு கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்கள் நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும்னு ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா உக்ரைனில் கனிமூலத்தை எடுக்கிற அந்த டீலையுமே சைன் பண்ண மறுத்துட்டு ஒயிட் ஹவுஸ்லேருந்து கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிருக்கார். இதை பற்றி ட்ரம்ப் தன்னோட சோஷியல் மீடியாவில் ஜெலன்ஸ்கிக்கு இந்த போரில் சமாதானமாக போகிறதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை எதிர்காலத்தில் அவருக்கு சமாதானம் ஆகிறதுல விருப்பம் இருந்தால் திரும்பவும் அவர் ஒயிட் ஹவுஸ்க்கு எப்போனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு.